வாங்க அச்சு முறுக்கு செய்யலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு தாங்க. என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, மைதா, சர்க்கரைங்க, தண்ணிங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. உப்பு கூட சேர்க்க தேவையில்ல. இப்போ மாவு வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தயார் பண்ணுவாங்க. அதிகமா தயார் பண்ண பார்த்து கையால செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து மிஷினில தாங்க தயார் பண்ணுவாங்க. மாவு வந்து நல்லா வந்து திக்னஸ்ஸா வரக்கூடாது. நல்லா சாஃப்ட்டா வரணும். அந்த அளவுக்கு வந்து மிஷின ஓட்ட விட்டாங்க. ஒரு 20, 25 நிமிஷத்திலே வந்து நம்மளுக்கு அச்சு முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்கா தயார் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து மிஷினில தயார் பண்றாங்க. வாரத்தில வந்துங்க ஒரு 3 தடவைனா அந்த அச்சு முறுக்கு செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து அச்சு முறுக்கு வந்து நல்லா சேல்ஸ்ல போயிட்டுருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம வந்து இந்த அச்சு முறுக்குல வந்து சர்க்கரை மட்டும் தான் கலக்குறோம். ஜாக்கிரீம்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க. அதனால தான் இந்த அச்சு முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டா இருக்கும். அச்சு முறுக்கு இப்படி தாங்க செய்றாங்க. ஒரே டைம்ல வந்து 12 முறுக்கு வர மாரி அச்சு இருக்குதுங்க. அதில தான் செய்வாங்க. இதோட பெரிய சைஸ்லாம் அச்சு இருக்குது. அந்த சைஸுக்கு வந்து இந்த வாணல்லாம் பத்தாது. இதோட பெரிய சைஸ்ல வாணல் வரும். இப்போ பாருங்களா, இப்போ அச்சு முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்களா? இது தொட்டாலே உடையுங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 1 அச்சு, 2 அச்சு தான் இருக்கணும். இந்த அச்சுலலாம் வந்து நல்லா பழகுனவங்க தாங்க செய்ய முடியும். எல்லாருமே செய்ய முடியாதுங்க. அச்சு முறுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 நிமிஷத்திலேயே மாவுல வச்சு எண்ணெயில போடுறதுக்காட்டி 2டே நிமிஷத்துல நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த அச்சு முறுக்குக்கெல்லாம் நெறைய வீடியோ போட்டிருக்கிறேங்க. பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன தட்டி விட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அச்சு முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து நம்ம வீடியோ வந்து 1த்துக்கு 2 தடவ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து செய்யுங்க. அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்பெனிக்குள்ளார வந்து வீடியோ எடுக்கலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனல்ல ஒண்டி தான் கம்பெனியில தயார் பண்ற அனைத்து பொருளுமே வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஸ்நாக்ஸ் செய்றதெல்லாம் நீங்க வந்து டெய்லியும் பார்க்கலாம். அதேமாரி நீங்க வந்து கடையில போயிட்டு நீங்க வந்து வாங்க தேவையில்ல. நம்ம சேனல்ல போடுற வீடியோ அனைத்துமே போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்க வீட்ல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாவும், தரமா இருக்குங்க. இப்ப அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.